மேக்கர்ஸ் மற்றும் ஃபைரா இணைந்து நடத்திய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய செயலாளர் டாக்டர் எஸ் ராஜசேகர் பிறந்தநாள் விழா சென்னை விருகம்பாக்கம் சென்னை மாநகராட்சி சமுதாய நலக்கூடத்தில் கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்தின் சேர்மன் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் எஸ் ராஜசேகர் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 15 ஆண்டுகளாக ஜூன் 4ஆம் தேதி நடைபெறும் இவருடைய பிறந்த நாளில் தலைக்கவசம் உயிர்காக்கும் கவசம் என்ற நோக்கில் இலவசமாக ஹெல்மெட் வழங்கி வருகிறார். அதேபோல் இந்த ஆண்டும் 500 நபர்களுக்கு தலைக்கவசத்தை வழங்கினார். இதுவரையில் 10,000 நபர்களுக்கு ஹெல்மெட்களை வழங்கி சாதனை படைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடைபெற்ற இந்த பிறந்தநாள் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் AMV பிரபாகர் ராஜா, தமிழ்நாடு வணிகர்களின் பேரமைப்பின் தலைவர் AM விக்ரமராஜா, அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி, இந்திய பத்திரிகையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்க தேசிய தலைவர் S ராஜேந்திரன், அண்ணா நகர் போக்குவரத்து காவல்துறை உதவி ஆணையர் ரவி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு 500 நபர்களுக்கு ஹெல்மெட் மற்றும் இயற்கையை பாதுகாக்கும் விதமாக மரக்கன்றுகள் வழங்கினர். சிறப்பு விருந்தினர்கள் தலைக்கவசத்தின் பயன்கள் பற்றி எடுத்துரைத்தனர். மேலும் இருசக்கர பயணத்தின் போது ஓட்டுநர் உரிமம், வாகன காப்பீடு, போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்தலின் அவசியத்தை பற்றி உறுதிமொழி எடுக்கப்பட்டது. போக்குவரத்து சிக்கல்களை மீற மாட்டேன். நான் தலைக்கவசம் அணியாமல் வாகனத்தில் ஓட்ட மாட்டேன். நான் மது அணிந்துவிட்டு வாகனத்தில் ஓட்ட மாட்டேன். நான் இருசக்கர வாகனத்தில் 2 பேருக்கு மேல் செல்ல மாட்டேன். நான் என் பின்புறம் அமைந்திருக்கிற அவரின் தலைக்கும் தலைக்கவசத்தை அணிவிக்க செய்து நான் என்னுடைய இருசக்கர வாகனத்திற்கு கட்டாயம் இன்சூரன்ஸை புதுப்பிப்பேன். நான் எனது இருசக்கர வாகனத்திற்கான ஆவணம் இல்லாமல், என்னுடைய லைசன்ஸ் இல்லாமல் வாகனத்தை ஓட்ட மாட்டேன். நான் எனது குடும்பத்தில் இருக்கிற 18 வயதுக்கு கீழ்பட்ட சிறு பிள்ளைகளுக்கு கட்டாயம் என்னுடைய வாகனத்தை ஓட்ட கொடுக்க மாட்டேன். நான் சாலையில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது வேகமாகவோ முந்தி சென்றோ சிக்னலை மீறியோ வாகனத்தை ஓட்ட மாட்டேன் எனவும், என்னை நம்பி எனது குடும்பத்தில் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள். எனக்கு சமூகத்தின் மீது அக்கறையும் பொறுப்பும் இருக்கின்றது என்பதை நான் உணர்ந்து பொறுப்புடன் செயல்படுவேன் என உளமாற உறுதியேற்கிறேன். விழா நிறைவில் கிங் மேக்கர்ஸ் நிறுவனத்தின் சேர்மன் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் எஸ் ராஜசேகர் செய்தியாளர்களை சந்தித்தார். வணக்கம், நான் கிங் மேக்கர் ராஜசேகர். ஒவ்வொரு ஆண்டுக்கும் என்னுடைய பிறந்த நாளுக்கு சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு இன்னைக்கு ஒரு 500 நபர்களுக்கு இலவசமா ஹெல்மெட் வழங்குறோம். இந்த ஹெல்மெட் வழங்குற பழக்கம் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளா இப்போ வரைக்கும் சமுதாயத்துக்கு, பொதுமக்களுக்கு 9500 ஹெல்மெட் இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். இந்த ஹெல்மெட் கொடுக்கறது என்ன காரணத்தினால கொடுக்கன்னா, பணம் நிறைய சம்பாதிக்கலாம், பணத்துக்கு அப்பாற்பட்டு மனித நேயம் இருக்கணும், அந்த மனித நேயத்தோட செயல்படணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பொதுமக்கள்ல ஒரு 500 ரூபா கொடுத்து இல்ல 1000 ரூபா கொடுத்து ஒரு ஹெல்மெட் வாங்க முடியாம இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் தடுமாற்றத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி மக்களுக்கு இந்த சாலை பாதுகாப்பு வாரத்துல வருஷத்துக்கு ஒரு முறை மக்களுக்கு ரோட்ல ஹெல்மெட் இல்லாத போறவங்கள நிப்பாட்டி அந்த ஹெல்மெட்டுடைய அவசியம் என்ன, தலைக்கவசம், உயிர்கவசம், அதனுடைய அவசியம், எதுக்காக ஹெல்மெட் போடுறோம், நமக்கு வீட்டுல நமக்காக ஒரு பொண்டாட்டி பிள்ளை காத்துட்டு இருக்காங்கிற உணர்வை இந்த ஹெல்மெட் தான் காப்பாற்றும். போயிட்டு திரும்பி வருவோமான்னு உத்தரவாதம் கிடையாது வாழ்க்கை. அப்ப நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. சமுதாயத்துல வாழ்ற மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு பாதுகாப்பு பண்ணணும், ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா
இந்த தலைக்கவசம் உயிர் கவசங்கிற ஒரு உயரிய நோக்கத்துல இந்த கம்பெனி கிங் மேக்கர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி 15 வருஷமா மக்களுக்கு 9500 ஹெல்மெட் கொடுத்துருக்கேன். இந்த 9500 குடும்பங்கள் நம்மனால வாழுதுங்கிற ஒரு சந்தோஷம். இன்னைக்கு இந்த பிறந்த நாள் இன்னைக்கு 500 பேர் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் ஒரு 10,000 குடும்பங்கள் நம்மனால வாழுதுன்னு ஒரு பெருமையா நினைக்கக்கூடிய காலகட்டம். இந்த சந்தோஷத்தோட தான் இன்னைக்கு இந்த ஹெல்மெட் இவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்கோம். நம்ம மாதிரி இந்த ஹெல்மெட் வாங்குறவங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஹெல்மெட்டுடைய அவசியம் என்ன, எதற்காக இந்த ஹெல்மெட்டை நம்ம மாட்டி வண்டி ஓட்டணும்னா சாலை விதிகளை மதிச்சு தான் நம்ம வண்டி ஓட்டணும். மெயின் பொதுமக்களுக்கு எந்த விதத்திலும் நான் இடைஞ்சலே பண்ண மாட்டேன், ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ண மாட்டேன், செல்போன்ல பேசிக்கிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன், சிகரெட் குடிச்சுக்கிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன், இந்த சாலை விதிகளை மதிச்சு தான் நான் வண்டி ஓட்டேன் அப்படிங்கிற நினைவுல கொண்டுதான் இந்த ஹெல்மெட்டை ஒவ்வொருத்தருக்கும் நான் இன்னைக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். என்கிட்ட வாங்குற ஹெல்மெட் வாங்குறவங்க அத்தனை பேருமே ஒரு 10 பேருக்காவது இந்த ஹெல்மெட்டுடைய அவசியத்தை எடுத்து சொன்னா இந்த பிறந்த நாளுடைய பலனை நான் அனுபவிக்கிற சந்தோஷம் கிடைக்கும். அதனால நீங்களும் இந்த ஹெல்மெட்டுடைய பலனை மக்களுக்கு பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லி சாலையில வரவங்க அத்தனை பேருமே ஹெல்மெட்டை போட்டு தான் ஓட்டணும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோட செயல்படணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட், மீடியாவும் பத்திரிகை துறையும் சப்போர்ட் பண்ணா நிச்சயமா இந்த ஹெல்மெட் ஃபங்க்ஷன் சிறப்பா இருக்கும். இந்த ஹெல்மெட் ஃபங்க்ஷன் பொதுமக்களுக்கு இலவசமா ஹெல்மெட் வழங்குறதுனால இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா எம்எல்ஏ அவர் வந்திருந்தாரு, மாவட்ட பிரதிநிதி, மற்றபடி இங்க கவுன்சிலர் 129வது கவுன்சிலர், 128வது கவுன்சிலர், கட்சிக்காரங்க அத்தனை பேரும் வந்திருந்தாங்க. சமுதாய அக்கறை உள்ள அத்தனை மக்கள் இங்க வந்து எனக்கு ஆதரவு கொடுத்து வாழ்த்து தெரிவிச்ச அத்தனை நல்லுள்ளங்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீடியா துறையும் பத்திரிகை துறையும் இந்த வாழ்த்து தெரிவிச்சு மென்மேலும் நான் தொடர்ந்து இதை கொடுக்கறதுக்கு உங்களுடைய ஆதரவு தான் இன்னும் நிறைய செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அண்ணன் இந்த பத்திரிகை துறையுடைய தலைவர் அண்ணன் ராஜேந்திரன் வந்திருக்கார், அவருக்கு என்னுடைய சிறப்பு அழைப்பை ஏற்று வந்ததுக்கு நன்றி. மேலும் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மிகப்பெரிய சக்சஸா வரும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.